ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. குறிப்பாக ஐடி செக்டரில் பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி 662 பாயிண்ட்ஸ் விழுந்துச்சு. 36,886 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட நிஃப்டி பேங்க் பார்க்கும்போது 51,564 பாயிண்ட்ஸ், 11 பாயிண்ட்ஸ் நிஃப்டி பேங்க் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. சென்செக்ஸ் 77,414 பாயிண்ட்ஸ், 191 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி 50 72 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 23,519 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டேட்டா நல்லா தானடா போச்சு, ஏன்டா இப்போ இப்படி பண்ணாங்கிற மாதிரி. எஃப்ஐஎஸ் வந்து 4,352 கோடிக்கு நெட் செல்லஸ் ஆட்டு மாறிட்டாங்க. நேற்று எஃப்ஐஎஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 27ஆம் தேதி மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் 28ஆம் தேதி 4,352 கோடிக்கு நெட் செல்லஸாக மாறி இருக்காங்க. டிஎஸ் வந்து விடுவாங்களா, 7,646 கோடிக்கு நெட் பையஸாக மாறி இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 4,000 கோடிக்கு முத்தா நாங்கள் 7,000 கோடிக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி டிஎஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ். இனி மார்க்கெட் கண்டினியூஸாக 3 நாள் லீவு. சாட்டர்டே, சண்டே, மண்டே லீவு தான். மண்டே வந்து ரம்சான் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிறதுனால ஸோ மண்டேவும் லீவு தான் மார்க்கெட்டு. இனி வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே தான் மார்க்கெட்டு. ஆக்சுவலி மே 1ஆம் தேதி தான் மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 1ஆம் தேதி தான் மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த பிஎஸ்சி ஷேர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில, 17% அப்பு, 5,479 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரே நாளில் 790 ரூபா ஏறி இருக்குது. 5,534 ரூபா வரைக்கும் போச்சு. 5,479 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு பிஎஸ்சி லிமிடெட். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து இந்த பர்சன்டேஜ் மேலே போகிறது ரீசன் என்னன்னா, ஆக்சுவலி ஒரு அப்டேட் வந்து இருந்துச்சு. முன்னாடி வந்து இவங்களோட எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேல இருந்துச்சு. பிஎஸ்சியோட எக்ஸ்பைரி வந்து தேர்ஸ்டேல இருந்ததை இவங்க மாற்றி அதை மண்டே கொண்டு வந்துட்டாங்க. அந்த எக்ஸ்பைரி டே, குவார்டர்லி டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்பைரி டே வந்து மண்டே கொண்டு வந்துட்டாங்க. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். அந்த பேசிஸில் வந்து இன்னைக்கு 17% பிஎஸ்சி ஷேர் வந்து மேலே போயிருக்கு. ஸோ பிஎஸ்சி ஷேர் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலி பிஎஸ்சி ஷேர் வந்து 79 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. இதோட ஹைனி பார்க்கும்போது 6,133 ருபீஸ், லோன் பார்க்கும்போது 2,115 ருபீஸ். பட் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. மோர் தேன் 75 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்கிறதுனால இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. இது பிஎஸ்சி ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி. ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1.5% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 246ல க்ளோஸ் ஆயிருக்கு ஓஎன்ஜிசி. இந்த ஸ்டாக் வந்து இந்த மார்ச்சில் மட்டுமே 10% மேலே போயிருக்கு. ஆனால் அந்த ஸ்டாக் வந்து 345 வந்து 52 ஹை. இந்த லெவலில் போகிறதுக்கே ரொம்ப நாள் டைம் எடுத்துச்சு. நான் ரொம்ப நாளாக சொல்கிறது இதுதான். பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் பெருசாக இருக்காது, பட் டிவிடெண்ட்ஸ் நல்லா கிடைக்கும். இதான் பிஎஸ்சி செக்டாரில் ஒரு அட்வான்டேஜ். ஆனால் ஜெஃப்ரிஸ் இப்போ என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, இவங்களோட ப்ரொடக்ஷன் க்ரோத் ஸ்ட்ராங்காக இருக்குது, கேஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரைஸ் ஆகுது, ரினியூவபிள் எனர்ஜி எக்ஸ்பென்ஷன் நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஆனுவல் ப்ரொடக்ஷன் க்ரோத் வந்து ஓஎன்ஜிஸில் ஒரு 5 to 6% க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சவுதி அரம்கோவும் இவங்களோட ரிஃபைனரிஸில் வந்து இவங்க ரிஃபைனரி ப்ளஸ் வந்து பிபிசிஎல் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நேற்று நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்னு சொல்லி ஜெஃப்ரிஸ் வந்து 47% இந்த ஸ்டாக் மேலே போக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 246 ரூபா இருக்குது. நான் எகைன் சொல்கிறேன், பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ஸில் ரிட்டர்ன்ஸ் இருக்கும், ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலில் இருக்காது. ஆனால் டிவிடன் நல்லா பக்காவாக கிடைக்கும். அதான் பிஎஸ்சி செக்டாரில் ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஓஎன்ஜிசி இந்த மார்ச்சில் 10% கிட்ட மேலே போயிருக்கு. இது ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எல். ஆக்சுவலி சென்ட்ரல் வந்து, அதாவது யூனியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 62,000 கோடி டீலு மேட் இன் இந்தியாவில். அந்த பேசிஸில் வந்து அட்டாக் ஹெலிகாப்டர், குறிப்பாக இந்த எல்சிஹெச்ன்னு சொல்லுவாங்க, லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸ் வந்து வாங்குறதுக்கு 62,000 கோடி ஒர்த் ஆஃப் டீலு இந்தியன் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு அந்த கான்ட்ராக்ட் போகுது. கிட்டத்தட்ட 156 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸு. இது வந்து பெங்களூரில், டும்கூர், கர்நாடகாவில் அந்த பிளான்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. மேட் இன் இந்தியா அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து தொட்டதெல்லாம் தூள் பறக்கும் மம்பட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஹெச்ஏஎலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லக்கு, 62,000 கோடி ஆர்டர் தட்டி தூக்கியிருக்காங்க. 4,179 ரூபா இருக்குது ஸ்டாக் ப்ரைஸு. ஆனால் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் 32 டைம்ஸ் மேலே பி ரேஷியோ இருக்குது. எகைன் எனக்கு நான் இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 52 வீக்கில் 3,046 ரூபா இருக்குது. அந்த ரேஞ்சுக்குலாம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். பட் டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பிஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மட்டும் தான் இருக்குது. அதே ரிஸ்க் எடுத்து தான் கன்சிடர் பண்ணேன். இவங்களும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் வந்தால் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். பட் வருமானு தெரில. ஸோ வந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேபினெட் வந்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் அதிகரிக்கிறது வேண்டி இந்த பிஎல்ஐ ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமு, அதுக்கு ஒரு 22,919 கோடி நாங்கள் ஒதுக்கீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி. இது மூலமாட்டு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு 91,600 பீப்புள்ஸுக்கு வந்து டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும், கிட்டத்தட்ட 59,350 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது.
வேரி ரெனோபிள் எனர்ஜி உங்களுக்கு ஒரு 232 கோடி ஒர்த் ஆஃப் சோலார் இபிசி கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேரி ரெனோபிள் டெக்னாலஜிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹட்கோ, ஆக்சுவலி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபினான்ஷியல் 26 பிளானை வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 4 வந்து 65,000 கோடி நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண பிளான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 65,000 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான அந்த டேட்டை வந்து ஏப்ரல் 4 வந்து இந்த ஃபண்ட் ரைசிங்கான அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் அவங்களோட ஓவரால் பாரோயிங் லிமிட் வந்து 2.5 lakh crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் 1.5 lakh crore இருந்தது 2.5 lakh crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹட்கோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் ரேஞ்சை வந்து மொரிஷியஸில் வந்து இவங்க அந்த யூனிட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் மொரிஷியஸில் டாடா இவி அது வந்து இவங்களோட ஒன் ஆஃப் த சப்சிடரி தான். அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இவங்களோட ஒன் ஆஃப் த சப்சிடரி. மொரிஷியஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அலைட் மோட்டார்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த டியாகோ இவி, பஞ்ச் இவி, நெக்ஸான் இவி இதை வந்து மொரிஷியஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அந்த யூனிட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் லாங் டேர்மில் ஒரு நல்லா பண்ணும், அந்த ஷேர் ப்ரைஸ் நல்லா பண்ணும் அப்படிங்கிற பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கிறதுனால நான் வந்து ஓனாட்டு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ டாடா மோட்டார்ஸ்லையும் சரி, இண்டஸ்இண்ட் பேங்க்லையும் சரி, நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது எப்போவுமே ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ டாடா மோட்டார்ஸில் அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிக்சன், கேமரா அண்ட் டிஸ்பிளே மாடியூல்ஸ் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு மெக்கானிக் மேனுஃபேக்சரிங் அவங்களுக்கும் அந்த பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 22,919 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ்க்கும் மேபி நல்ல ஒரு போர்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிக்சன் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து வினோட் பாகிட்டியை வந்து சிஓ ஆட்டு நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அஜய் காப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எம்டி ஆட்டு கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்பிஐ கொடுத்த அப்டேட்டு, இவங்க ஏப்ரலில் வந்து மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் 25 பேசிஸ் பாயிண்ட் ரெப்போ ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மணி கண்ட்ரோல் போலில் வந்து இந்த அப்டேட் ஆயிருக்கு. பட் இது கன்ஃபார்ம் கிடையாது. அந்த மணி கண்ட்ரோலில் அந்த போலிங் நடக்கும்போது சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய பேர் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அந்த ஏடிஎம் சார்ஜஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோலையும் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருக்கேன். மானிட்டரி பாலிசி மீட்டிங் அந்த ஆர்பிஐயோட மீட்டிங் டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிஇஎம்எல் ஷேரு, இவங்களும் ஃபோக்கஸில் இருந்தாங்க. மோட்டிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இதில் ஸ்டேக் வாங்கியிருந்தாங்க. 2.66 lakh ஷேர் வாங்கியிருக்காங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் 3048 ரூபா வச்சு வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு பிளாக் டீலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. 405 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்டும் அந்த பிஎம்எல் ஷேருக்கு கிடச்சிருந்துச்சு மெட்ரோ ரயில் கார்பரேஷன்ட்டு இருந்து. ஸோ இந்த பிளாக் டீலில் 2.66 lakh ஷேரும் வாங்கியிருக்காங்க. இது பிஎம்எல்ல பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா பிளியோ சாஃப்ட்வேர் பிராண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாட்டு மொபிலிட்டி ஃபியூச்சர்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு கிட்டத்தட்ட 2030 20 மில்லியன் வெஹிக்கிள்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது டெக் ஜெயின்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு நாங்கள் நியூ வெஹிக்கிள்ஸ் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் பிராண்டை வந்து பிளியோஸ் அப்படிங்கிற நேமில் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் குரூப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு அதானி பிர்லா, இவங்க 2 பேருமே இப்போ ஒயர்ஸ் அண்ட் கேபிள் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்க. இது வந்து ஆல்ரெடி அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற பாலிகேபு, ஹேவல்ஸு, நெக்ஸ்ட்டு கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி இம்பேக்ட் ஆகும்னு தெரியல. பட் அவங்க எப்படி அது சர்வே ஆகுது அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே உள்ளே போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜைடஸ் ஃபேமிலி ட்ரஸ்ட்டு, இவங்க வந்து மும்பையில் ஒரு 200 கோடிக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 17,384 ஸ்கொயர் ஃபீட்டு, 1.15 lakh indextap.com அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைடில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஓபராய் ரியல்டி ப்ராஜெக்ட், ஓபராய் 360 வெஸ்ட் March 27 ரெஜிஸ்டர் பண்ணி 200 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது ஜைடஸ் ஃபேமிலி ட்ரஸ்ட் தான் வாங்கியிருக்காங்க. பியூஐடி கொடுத்த அப்டேட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்தியாவில் ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 கோடி வேல்யூவில் வந்து ஃபெசிலிட்டி போட போகிறாங்க. கிட்டத்தட்ட இயர்லியே கிட்டத்தட்ட 6 லட்சம் கார்ஸ் வந்து இதில் மேனுஃபேக்சர் பண்ணலாம் போல். 600Kன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ 6 லட்சம் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணலாம் இயர்லி அப்படின்னு சொல்லி பியூஐடி தரப்புல வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. பியூஐடிலாம் உள்ளே வந்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து காம்படிஷன் கார் மார்க்கெட்டில் பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கேஸ்வரம் இண்டஸ்ட்ரீஸ், இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் லோவராக போச்சு. இதில் வந்து ஒரு 3.5% அந்த ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீலில் நடந்திருக்கு. அந்த பேசிஸில் தான் போச்சு. அல்ட்ராடெக் சிமெண்ட் கூட இவங்க வந்து மெர்ஜ் பண்ணாங்க. அந்த ஸ்வாப் ரேஷியோ 1:58, 52, 1:52 அந்த இது வந்து முடிஞ்சிடுச்சு.
நெக்ஸ்ட் பியூஐடி பார்த்தீங்கன்னா இவி மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து நான் சொல்லியிருந்தேன் தெலுங்கானாவில் போடுறாங்க மேகா இன்ஜினியரிங் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு போலுக்கு. ஸோ இவங்க வந்து ஷாபாட் அப்படிங்கிற இடத்துல ஹைதராபாத்தில் தான் போட இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலும் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் தான் போடுறாங்க. ஹைதராபாத்துக்கு ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் ப்ராஜெக்ட் இது. ஸோ பிஐடி உள்ளே வரும்போது டெஃபினட்டாக காம்படிஷன் மார்க்கெட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆக்சுவலி பேட்டரி ப்ராஜெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கன்சிடரேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேட்டரி ப்ராஜெக்டும் அவங்க ஃபியூச்சரில் வருவாங்க. நான் இதை தான் சொல்லியிருந்தேன். அவங்கள்ட்ட நிறைய டெக்னாலஜி இருக்குது பியூஐடி. ஃபியூச்சரில் நிறைய மாடல்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க. ஸோ ஓவரால் இது தெலுங்கானாக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். இர்கான் இன்டர்நேஷனல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 872.69 கோடிக்கு ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் மத்திய பிரதேசில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஃபெக்ஸ் கிரீன் இவங்க வந்து வித்ரா பண்ணுறாங்க. ஜென்சோல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 EV டேக் ஓவர் பண்ணுறது அந்த பிளானை வந்து நாங்கள் வித்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஜாகிள் இவங்க வந்து 51% ஸ்டேக் வந்து ஹைதராபாத் பேஸ்டு பில்லிங் சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்கிற எஃபியா சாஃப்ட்வேரில் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. 51% ஸ்டேக்கு கிட்டத்தட்ட 41 கோடி அதோட வேல்யூன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜாகிள்ஸ் ப்ரீபெய்ட் சர்வீஸ் அவங்க கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த கோகனட் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் யூசேஜஸ், நெக்ஸ்ட் வந்து கிராஃப்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து நானும் என் ஃப்ரெண்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது யாருக்காவது அவைலபிள் அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து கேட்லாக் கொடுக்குறேன். அதே மாதிரி டெண்டர் கோகனட் ஹனியும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் டெலகிராமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.